வண்டர் உமனுக்கு என்ன ஆச்சு? அவங்க 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. கேல் கெடாட் தன்னோட 8 மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் சிவியர் ஹெட்டேக்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதை இன்னும் செக் பண்ணி பார்க்கும்போது சிவிடி அப்படிங்கிற மூளையில் உள்ள இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக அவங்க பிரெயின் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான குழந்தையும் பிறந்திருக்கு. சிவிடி அப்படிங்கிறது காமனாக எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கவங்க, அதே போல் ப்ரெக்னன்சி டைமில் அதிகமாக மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பிறந்த பிறகும் அதிகமாக மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, இரத்த தட்டை அணுக்களோட செயல்பாடுகள் மாறுபாடு ஏற்படும் போது, டெலிவரி டைமில் இல்லை அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதிக அளவு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக ஏற்படும் போது, ஃப்ளூயிட்ஸ் நிறைய லாஸ் ஆகும்போது உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணாமல் ஒன்று ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலயமாவோ இல்லை தண்ணி குடிக்கிறது மூலயமாவோ ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே விடும்போது, எல்டர்லி மதர்ஸ் 30 வயசுக்கு மேலே குழந்தைய பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கும் போதும் சிசேரியன் செக்ஷன் கூட இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவிடி அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதே ஒரு ஹைப்பர் கொயாகுலபிள் ஸ்டேட். அதாவது பிளட் நார்மலாக இருக்கிறது காட்டிலுமே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சியோட டெலிவரி டைமில் அம்மாவுக்கு அதிக அளவு ஃப்ளூயிட் லாஸ் ஏற்படும். அதாவது ரத்தப்போக்காவும் இருக்கட்டும், ஸ்வெட் மூலமாகவும் நிறைய ஃப்ளூயிட் லாஸ் ஏற்படும். ஸோ கடவுள் நமக்கு இது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக பிளட் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியும் டக்குன்னு கிளாட் ஆகுற மாதிரியும் சில உடம்புகளில் இருக்கக்கூடிய சில காரணிகள் இதுக்காக செயல்படுது. அதனால தான் இந்த மெக்கானிசம் ப்ரெக்னன்சி ஆரம்பிச்சு ப்ரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி எல்லாம் முடிஞ்சு 8 வாரங்கள் வரைக்குமே இதை தொடரும். இது நார்மல் ஸ்டேட் 8 வாரங்களுக்கு அப்புறமா சரியாகும். இந்த காலகட்டங்களில் தான் இந்த சிவிடி அதிகமாக ஏற்படுது. சிவிடி வந்தது அப்படின்னா என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அதிக அளவு ஹெடேக் இருக்கும், அடுத்து பிளரி விஷனாக இருக்கும், அடுத்தது கான்ஷியஸ்னஸ் லெவல் ரொம்பவுமே ஆல்டர் ஆகி இருக்கும். இது இந்த 3 சிம்டமும் ப்ரெக்னன்சியில் காமனாக பார்க்கப்படுறதுனால இதை நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சி டைமுக்கு ட்ரீட் பண்ண முடியறது கிடையாது. இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபிட்ஸ் போகலாம், பிரெயின் டிஷ்யூஸில் ஹெமரேஜ் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், கடைசியில் ஸ்ட்ரோக் வரைக்கும் போய் முடியலாம். இது நமக்கும் வந்துருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா ப்ரெக்னன்சி ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்து தொடர்ந்து நமக்கு பிளட் டெஸ்ட்ல அதே மாதிரி நீங்க அனீமியாவா இருக்கீங்களா, பிளட் ஒரு நார்மலா காட்டிலும் ரொம்ப திக்கா இருக்கா, ப்ளீடிங் டைம் என்ன, காட்டிங் டைம் என்ன, ஃபைப்ரினோஜன் லெவல் என்ன, லிப்போப்ரோட்டீன் லெவல் என்ன, இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதை நீங்க நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சின்ன கிளாட்டா இருந்தா ஈஸியா மருந்து மாத்திரைகள் மூலமாவே கரைக்கலாம். பெரிய கிளாட்டா இருந்தது மட்டும்தான் நீங்க கேல் கெடாட் மாதிரி சர்ஜரி வரைக்கும் போக வேண்டி இருக்கும்.